அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காலம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திரும்ப நாள் காலம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்கள் மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் அதிதேவதையை சொல்கிறேன். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. இப்போ முதல் நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சரஸ்வதி, பரணிக்கு துர்காதேவி, கார்த்திகைக்கு முருகப்பெருமான், ரோகிணிக்கு கிருஷ்ணன், மிருகசீர்ஷனுக்கு சிவபெருமான், திருவாதிரைக்கு சிவபெருமான், புனர்பூசம் ராமர், பூசம் தட்சிணாமூர்த்தி, ஆயில்யம் ஆதிசேஷன், மகம் சூரிய பகவான், பூரம் ஆண்டாள், உத்திரம் மகாலட்சுமி, அஸ்தம் காயத்ரி தேவி, சித்திரை சக்கரத்தாழ்வார், சுவாதி நரசிம்மமூர்த்தி, விசாகம் முருகப்பெருமான், அனுசம் லட்சுமி நாராயணர், கேட்டை வராய பெருமாள், மூலம் ஆஞ்சநேயர், பூராடம் ஜம்புகேஸ்வரர், உத்திராடம் விநாயகப் பெருமாள், திருவோணம் ஐகேஸ்வரர், அதுக்கப்புறம் வெங்கடேச பெருமாள், அவிட்டம் அனந்த சனைய பெருமாள், சதயம் மிருஞ்சீஸ்வரர், புரட்டாதி ஏகபாதர், உத்திராதி மகா ஈஸ்வரி, ரேவதி அரங்கநாதர். இந்த 27 நட்சத்திரங்களும் வணங்க வேண்டிய அதிதேவதை இதுதான். நாளை செவ்வாய்க்கிழமை, அதே போல் தை கிருத்திகை. இந்த கிருத்திகை செவ்வாய்க்கிழமையில் வரக்குள்ள அனைத்து ஜாதகர்களுக்கும் அற்புத பலன்கள் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த காலகட்டத்தில் நாளை அனைத்து ஜாதகர்களும் உங்களுடைய நட்சத்திரத்தை இயக்கினீங்கன்னா அற்புத பலன்கள் நீங்கள் பெற முடியும். ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் நம்மளால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியலன்னா இறைவனை நம்பி தான் ஆகணும். அப்படி இறைவனை நம்பக்குள்ள நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரம் தான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தை இயக்கக்குள்ள நம்ம 100% வெற்றியை பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் நாளை தவறாமல் முருகப்பெருமான் கோயிலுக்கோ இல்லை உங்களுக்கு பிடித்த எந்த கோயிலுக்கு வேணாலும் செல்லுங்கள். போய் உங்களுடைய இந்த அதிதேவியை இயக்குங்க. வாழ்க்கையில் வசந்த வீசி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.